சரத்துமாடன் முற்றிய சண்டை, அந்த ரகசிய உருவால் வெடித்த மோதல், நடிகை ராதிகா மன உளைச்சல் காரணமா வீட்டிலேயே தூக்கிட்டு அந்த தவறான முடிவை எடுத்திருக்காங்க. இது தமிழ் சினிமால மிக பெரும் ஒரு நீங்காத துயரத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகையில 2 பேர்ல முக்கியமானவங்க நம்ம ராதிகா, சரத்குமார். இவங்க 2 பேருமே காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு 2 பேருக்கும் ஏற்கனவே திருமணம் ஆயிருந்துச்சு. இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட நட்பு அது காதலா மாதிரி இருவருமே திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு. சோ அவரு இப்போ வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்காரு. அடுத்த சில மாதங்கள்ல அவருக்கு திருமணம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு 2 பேருமே முடிவு பண்ணியிருக்காங்க. இப்படி 2 பேரும் திரைத்துறையில இருந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நாளா 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்ந்து வராங்க. திரைத்துறையில இருக்கிற நிறைய பேரு என்னதான் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு 10 வருடம் இல்ல அதிகபட்சம் 15 வருஷம் தான். அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு ஏதாவது சண்டை வந்து 2 பேரும் கருத்து வேறுபாட்டால திடீர்னு பிரிஞ்சிடுவாங்க. அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தும். இது வழக்கமாவே திரைத்துறையில் நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனா இவங்களுடைய திரைத்துறையில இவங்க 2 பேரும் திரும்ப பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஆக போகுது. எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம 2 பேரும் வாழ்ந்து வராங்க. இவங்க 2 பேருமே நிறைய நடிகைகளுக்கு முன் உதாரணமா இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த நேரத்துல முன்னாடி நம்ம நடிகர் சரத்குமாருடைய முதல் மனைவிக்கு பிறந்த மூத்த மகள் வரலட்சுமி, இவங்களுக்கு நம்ம நடிகர் சரத்குமார், ராதிகா 2 பேரும் சேர்ந்து திருமணம் பண்ணி வச்சாங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கையில அவங்களுடைய கணவர் ஒரு முக்கியமான தொழிலதிபர். அவங்க 2 பேருமே இப்போ அமெரிக்காவில தங்கியிருக்காங்க. இதுதான் அமெரிக்காவில் தங்கியிருந்தாலும் அங்க அவர் பிசினஸ் பண்ணாலும் அவருக்கு திடீர்னு ஏதோ கொஞ்சம் பணம் தேவைப்பட்டிருக்கு. அதன் காரணமா நம்ம வரலட்சுமி என்ன பண்ணிருக்காங்க, நேரா சரத்குமாருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் தெரிய வந்த ராதிகா சரத்குமார்ட்ட முதல்லயே கண்டிச்சிருக்காங்க. நீங்க அவளுக்கு பணம் தரக்கூடாது, நீங்க அவளுக்கு பணம் தரது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, ராதிகுமாருக்கும் வரலட்சுமிக்கும் எந்த ஒரு பெரிய சண்டையும் கிடையாது. சோ வரலட்சுமி தன்னுடைய மூத்த மாலை தான் நம்ம ராதிகா பார்த்தாங்க. ஆனா இடையில ராதிகாவுடைய அம்மா இறந்து போனப்போ திரைத்துறையில இருக்கிற எல்லாருமே வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. ஆனா நம்ம வரலட்சுமி தவிர, வரலட்சுமிக்கு திருமணம் ஆன புதுசு. சோ தன் கணவர் கூட ஹனிமூன் கொண்டாடி இருந்தாங்க. அந்த நேரத்துல திடீர்னு ராதிகாவுடைய அம்மா இறந்து போன செய்தி கேட்டு நம்ம வரலட்சுமி அவங்களுடைய துக்கத்துக்கு வரவே இல்லை. ஒரு போன் பண்ணி கூட ராதிகாவை நலன் விசாரிக்கல. அது ராதிகாவுக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்துச்சு. நாம அவளை பொண்ணு மாதிரி பார்த்தோம், ஆனா அவ தன்னை ஒரு அம்மாவா பார்க்கலையே. சோ நாம அவளுக்கு என்னெல்லாம் பண்ணிருப்போம், ஆனா அவளுக்கு என்ன அவ்வளோ ஒரு திமிரு அப்படின்னு நம்ம ராதிகா வரலட்சுமி மேல பயங்கர கோவத்திலையும் கடுப்பு இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல வரலட்சுமி திடீர்னு அவங்களுடைய கணவருக்கு ஒரு முக்கியமான தொழில நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, எனக்கு கோடிக்கணக்கில் பணம் வேணும் அப்படின்னு சரத்குமார் கேட்க வரலட்சுமி தரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ராதிகா கண்டிச்சிருந்தாங்க இல்லையா. இந்த நேரத்தை சரத்குமார் ராதிகாவுக்கு தெரியாமலே அவங்களுக்கு பண உதவி பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயம் ராதிகாவுக்கு தெரிய வந்த உடனே சரத்குமார்ட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. நீங்க யாரு கேட்டு பணம் கொடுத்தீங்க, நான் அவ்வளவுதான் சொல்லியுமே அவ என்ன மதிக்காம இருக்கா, இது வரைக்கும் பணம் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு மட்டும் தான் கேட்டா, என்கிட்ட ஒரு வார்த்தை கால் பண்ணி பேசல, என்ன மதிக்கல. இந்த நேரத்துல நீங்க மட்டும் அவளுக்கு பணம் கொடுத்து உதவி பண்றது எந்த விதத்த நியாயம்? அப்போ உங்களுக்குலாம் நான் தேவையில்ல, என்னுடைய பணமும் என்னுடைய செல்வாக்கு மட்டும் உங்களுக்கு தேவையா அப்படின்னு நடிகர் சரத்குமார் ராதிகா பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வரலட்சுமி பத்தி சரத்குமார் டக்குன்னு கோவப்பட்டு, என் மகளை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு ராதிகாவை அடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு. சோ ராதிகா ஒட்டுமொத்தமா அப்படியே மனசொலைஞ்சு போயிட்டாங்க. நேத்தி உங்களுடைய மனை விவாகரத்து பண்ணிட்டு நான் தான் முக்கியம்னு வந்தீங்க, ஆனா இடையில இப்போ உங்க பொண்ணு உங்களுக்கு முக்கியமா போயிட்டா அப்படின்னா நான் அப்போ முக்கியம் இல்லை, அவ்வளவுதானே. இது தெரியாம உங்க கூட இத்தனை நாள் வாழ்ந்துக்க நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு ராதிகா பயங்கரமா மன உளைச்சலுக்குள்ளா இருக்காங்க. அவங்களோட திருமண வாழ்க்கையில இது வரைக்கும் ராதிகாவை சரத்குமார் எதையுமே திட்டினது கிடையாது, அடிச்சது கிடையாது. ஆனா முதல் தடவை வரலட்சுமிக்காக ராதிகாவை சரத்குமார் அடிச்சது அவங்களுக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்திருக்கு. அந்த மன உளைச்சல ராதிகா திடீர்னு வீட்லயே தூக்கிட்டு தற்கொலை முயற்சி எடுத்திருக்காங்க.